கேப்டன் எப்பவுமே சொல்வார், அரசன் அன்று கொன்றால் தெய்வம் நின்று கொல்லும் என்று சொல்வார். இன்னைக்கு கேப்டனை ஏமாத்தினவங்க, கேப்டனை பழிச்சு பேசியவங்க, இந்த கட்சியை தங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்பது அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை ஒரு உதாரணமாக இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். அதனால இது போல ஒரு சீப்பான ஒரு தரம் இல்லாதவர்களை எல்லாம் நாம சிந்திக்காமல் நம்மளுடைய வேலை என்ன? இது ஒரு கட்சி, இப்ப தேர்தல் வருது, அடுத்த தேர்தல், இந்த தேர்தல்ல நம்மளுடைய நோக்கம் என்ன? வெற்றி ஒன்றுதான் நமது இலக்கு என்று சொல்லி அந்த பாதையில் நாம் எல்லாரும் பயணிச்சு உங்கள் அத்தனை பேரையும் இப்ப என் கண்ணுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் இருக்கீங்க. என் மகளிர் அணி சகோதரிகள் மஞ்ச சேலை கட்டின அத்தனை பேரும் எனக்கு லேடி கேப்டன்களாக, தலைவரினுடைய உயிர் உண்மையான நீங்க தெரியுறீங்க. அப்போ நான் என்ன சொல்றேன், உங்களை எல்லாம் இப்படி ஒவ்வொரு பகுதி வட்டம் தொண்டர்களாகவே தான் பார்க்கணுமா? எழுதி வச்சுக்கோங்க. Get ready for the elections. DMDK is ready to contest the elections. நாம ரெடியா இருக்கோம். தேர்தலை சந்திக்க தேமுதிக ரெடி. உங்களை எல்லாம் உங்க அண்ணி இப்ப சொல்றேன், வெகு விரைவில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு உள்ளாட்சி தேர்தலில் இங்க இருக்கின்ற எத்தனை பேர் நீங்க கவுன்சிலர்களாக உறுதியாக ஜெயிக்க வச்சு உங்களை அரசு பதவியில் அமர்த்துவதான் என்னுடைய முதல் வேலை. இப்ப நிறைய பதவிகள் இருக்கு கவர்மெண்ட்ல, கவுன்சிலர், துணை மேயர், மேயர், அதே மாதிரி மண்டல பொறுப்புகள் என்று எத்தனையோ இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு அரசு பதவிகளில் எத்தனையோ இருக்கு. நீங்க எல்லாரும் உங்கள் வேலையை சரியா செய்யுங்க. நீங்க யாரை பத்தி பயப்படாதீங்க. உங்க வார்டுல உங்களுடைய ஃபேஸ் ஃபெமிலியர் ஆக்குங்க. நல்லது கெட்டதுல போய் கலந்துக்கங்க. மக்களா தலைவர் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த வழியில மக்களுக்காக இந்த கட்சி நாம் உழைத்து கொண்டே இருக்கணும். நம்மால முடிஞ்ச உதவியை நம்ம எப்பவும் செய்யணும் நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் நாம் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற ஒரு வாசகத்தையே நமக்கு தலைவர் கொடுத்துட்டு போயிருக்கார். அதனால நிச்சயமாக இன்னைக்கு என்னுடைய நிர்வாகிகள், தொண்டர், நாளைய கவுன்சிலர்கள், நாளைய மண்டல பொறுப்பாளர்கள், நாளைய துணை மேயர்களாக நிச்சயம் நீங்கள் வருவீர்கள் என்பதுல எனக்கு எந்த விதமான டவுட்டும் கிடையாது. உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருக்கா? எல்லாரும் கான்பிடென்டா இருக்கீங்களா? உறுதியா இருக்கீங்களா?